சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது ஸ்டாலின் இனி முதல்வர் கிடையாதா? இந்த செய்தி தான் தற்போது வைரலாக போய்கொண்டிருக்கு. ஸ்டாலின் அவர்கள் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நானும் ஓய்வெடுக்க போகிறதில்ல, உங்களையும் ஓய்வெடுக்க விட மாட்டேன் என சொல்லியிருக்காராம். அதாவது சென்னையில் உள்ள திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வாக்கு திருட்டு மற்றும் சிறப்பு தீவிர திருத்தம் நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். உடன்பிறப்பே வா நிகழ்ச்சி மூலம் கழக நிர்வாகிகளை சந்தித்து நேரடியாக பேசிவிட ஒவ்வொரு தொகுதிக்கும் குறைந்தபட்சம் 1.5 மணி நேரம் ஆகிறது. ஆனாலும் எனக்கும் சலிப்பே ஏற்படுவதில்லை. கழக உடன்பிறப்புகளோடு உரையாடும் போது தான் நான் உற்சாகம் அடைகிறேன். கட்சி சார்ந்து மட்டுமின்றி உடன்பிறப்புகளின் தொழில் குடும்பம் பற்றியெல்லாம் பேச தெரிந்து கொள்கிறேன். அரசு பணிகள் 1000 செய்தாலும் கழக பணி என்று வரும்போது தான் தாய் வீடு திரும்பிய மனநிறைவு ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காரு. மேலும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தொகுதி பிரச்சனைகளை களைவும் மக்கள் குறைகளை தீர்க்கும் வகையில் 8 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு 8 மண்டல உறுப்பினர்களை நியமிச்சிருக்காரு. மக்களின் குறைகளை தீர்த்து வைக்க உங்களுடன் ஸ்டாலின், மருத்துவ உதவிகள் கிடைத்திட நலம் காக்கும் ஸ்டாலின், வீடு தேடி ரேஷன் பொருட்களை கொடுக்கும் தாயுமானவர் திட்டம், இப்படி மகத்தான 3 அரசு திட்டங்களை தற்போது நாம் செயல்படுத்தி வரோம் என்று சொல்லியிருக்காரு. இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டு கால ஆட்சி காலையில் என்ன செஞ்சீங்க, இப்போ திடீர்னு இந்த மாதிரி திட்டங்களெல்லாம் போட்டு நீங்கள் பண்ணுறது மக்களை ஏமாற்றும் விஷயமா இருக்குது என அவரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மேலும் தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், சுமார் 30 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு பெருகி உள்ளது என சொல்லியிருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் இளைஞர்களுக்கு அதிகமாகி கொண்டே போகுது. இப்படி இருக்கும் பட்சத்தில் பச்சையாக வாயை கூசாமல் போய் பேசுகிறாரே ஸ்டாலின், உண்மையிலே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்பட்டதா என்பதை வெள்ளை அறிக்கையாக வெளியிட முடியுமா என எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து கேள்விகளை அடுக்கிக் கொண்டே வருகிறார். மேலும் ஏன் ஓய்வெடுப்பதில்லை என்று பலரும் கேட்கிறாங்க. நான் ஓய்வெடுக்கப் போவதில்லை, உங்களையும் ஓய்வெடுக்க அனுமதிப்பதில்லை. நீங்கள் ஆற்றும் களப்பணியே நமது இலக்கினை அடையும் முதல் படி. 2026 மீண்டும் நாம் ஆட்சி அமைக்க களம் தயாராகிவிட்டது. முழு வீச்சோட களப்பணி ஆற்றுவோம் என அவர் தெரிவிச்சிருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருந்த எடப்பாடி பழனிசாமி, சொன்னதை செஞ்சிருந்தா இந்த அளவுக்கு களப்பணி ஆற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கடைசி நேரத்தில் ஓடி ஓடி செய்கிறதெல்லாம் வீண் தான். கண்டிப்பாக இந்த தடவை முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்க முடியாது. தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் கொடுத்தே தீர்வார். இது நடக்கப் போகிறது. அதிமுக மிக பெரும் வெற்றி அடையும் என அவர் சொல்லி இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.